என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள இறைவனாக எங்கள் மக்களை வாசம் செய்கின்ற ஆண்டவரே, மரியாதையோடு பேசி நம்பிக்கைக்கு உட்படுத்தியவரே, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த சீடர்களை சந்தித்து சமாதானத்தை கூடியவரே, வாழும் ஆண்டவரே, காலை வருமாய் இந்த பிள்ளைகளாக எங்களோடு பேசியதில் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைகளை சாரும் ஆர்வத்தோடு பெருமையாய் வந்திருக்கின்ற எங்களை நிரப்பி அருள வேண்டும் என்றும் மனித ஏற்றும் வழியாக வந்திருக்கின்றோம். அப்படியே இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த நாளன்று கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்ற விதம், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஒருவர் சொல்ல, மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லாமா? 3 முறை நம்ம சொல்லுவோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்பிக்கையா இருக்குங்களா? சீடன பயத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தது போல நாம் இருக்காதபடிக்கு நாங்க தைரியத்தோடு விசுவாசிக்கின்றவர்களை போல, இயேசு உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நான் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொன்னா நீங்க மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இந்த வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதும் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அகஸ்டின் என்பவர் கிறிஸ்தவர்களை குறித்து கூறுகின்ற பொழுது, கொண்டாட்டத்தின் பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லி அவ்வாறாக கிறிஸ்தவர்களை குறிப்பிட்டார். We are all children of celebration. ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் என்பதாக கிறிஸ்தவர்களை உலகிற்கு அவர் அடையாளம் காட்டினார். ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, ஜீவனுள்ள உயிரோடு இருந்த இன்றும் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற கூட்டத்தார் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பதாக, கண்ணிருந்தும் காணாத, செவிகளிருந்தும் கேளாத தேவர்களை வணங்காதவர்களாக மரணத்தின் மீது ஜெயம் கொண்ட இயேசுவை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வழிபடுகின்ற கூட்டத்தார் கிறிஸ்தவர்கள். எனவே நாம் கொண்டாட்டத்தின் கிறிஸ்தவர்களாக, கொண்டாட்டத்தின் பிள்ளைகளாக, we are all children of celebration. இயேசுவானவர் சிலுவையின் மீது, மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார் என்கின்ற அந்த நற்செய்தியானது நம் அனைவரும் கைகூடும் வண்ணமாக நம்மை மகிழ்கின்ற ஒரு நற்செய்தியாக இருக்கின்றபடியினாலே நமக்கு துக்கங்கள், துயரங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் கூட நாம் கொண்டாடுகின்ற பிள்ளைகளாக, ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசிக்கின்ற தேவன் அவர் உயிரோடு இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது காலியான கல்லறை நம்முடைய விசுவாசம் அல்ல, மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசம். காலியான கல்லறை அந்த விசுவாசத்திற்கு நம்மை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. It is not the empty tomb which is the proof for the resurrection. காலியான கல்லறை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகின்றதில்லை, மாறாக நம்முடைய விசுவாசம் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நம்முடைய உறுதியான விசுவாசம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது காலியான கல்லறை. உலக வரலாற்றில் பேர்போன்ற 2 சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், ஜான் வெஸ்லி மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி, அநேக
பாடல்களை உலகுக்கு பரிசாக தந்தவர்கள். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் கூறுகின்ற கூற்று, உபத்திரவுகள் மத்தியிலே இறைவன் எனக்கு சிறகுகள் தந்தால் பறந்து போவேனே. உபத்திரவங்கள் மத்தியிலே இறைவன் எனக்கு சிறகுகள் தந்தால் பறந்து போவேனே. ஜான் வெஸ்லி அவர்கள் கூறுகின்றார், கர்த்தர் என்னை பறக்க சொன்னால் சிறகுகள் தருவார் என்று நம்புவேனே. கர்த்தர் எனக்கு என்னை பறக்க சொன்னால் சிறகுகள் தருவார் என்று நம்புவேனே என்பதாக கிறிஸ்துவ வாழ்க்கை உறுதியான நம்பிக்கை மீது அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. காலியான உணவை சந்திக்கின்ற வழியில அந்த விசுவாசத்தை அது உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. 1815 ஆண்டிலே வரலாற்றில் நடந்த மறக்க முடியாத ஒரு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் மத்தியிலே நடைபெற்ற ஒரு போர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நெப்போலியன் அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் மீது படையெடுத்து வருகின்றார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே படையில் அந்த போரின் இறுதி எப்படி என்னவாக இருக்கும் என்பதாக இங்கிலாந்து மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற வழியில் இந்த வயர்லெஸ் மூலமாக அவர் கிடைக்கின்ற செய்தியானது இங்கிலாந்து டிஃபீட்டட் என்பதாக அவர் செய்தி கிடைக்கின்றது. இங்கிலாந்து டிஃபீட்டட். மிகவும் பயத்தோடு குழந்தையவர்களாக இனி நம்முடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ, நெப்போலியன் படையெடுத்து வந்துவிட்டானே என்பதாக அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அல்லது துக்கித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த சிக்னல் அவர்கள் தெளிவாகி வயர்லெஸ் மூலமாக அவர்கள் மீண்டுமாக ஒரு செய்தி வந்துள்ளது. இங்கிலாந்து டிஃபீட்டட் பிரான்ஸ். இங்கிலாந்து டிஃபீட்டட் பிரான்ஸ் என்பதாக. ஒருவேளை யூதர்களுக்கு பயந்ததினாலே சீடர்களும் கூட கூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளாக அவர்கள் இருந்திருந்த சூழ்நிலை. இயேசுவானவர் மறுத்து போனால் எல்லாம் முடித்துவிட்டது, இனி நமக்கு ஆண்டவரும் இல்லை, போதகரும் இல்லை, தலைவரும் இல்லை, வழிநடத்த யாரும் இல்லை, நமக்கு நம்பிக்கை எதுவும் இல்லை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் விருதாவாய் போயிற்று என்பதான ஒரு நிலையிலே யூதர்களுக்கு பயந்தவர்களாக கூட்டப்பட்ட அறையிலே இருந்த அவர்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவருக்கு கிடைத்திருக்கும். இயேசு தோல்வியுற்றார், ஜீசஸ் டிஃபீட்டட் என்பதான செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடும். ஒருவேளை சீடர்கள் இவ்விதமாக தன்னுடைய மனநிலை இவ்விதமாக இருந்திருக்கக்கூடும். மத்தேயு 10 வசனங்களை கூறுகின்ற வண்ணமாக இயேசுவானவர் 12 சீடர்களையும் அழைத்து அனுப்புகின்ற பொழுது கட்டளைக்கு சொன்ன காரியம், நீங்கள் போல் நற்செய்தி அறிவியுங்கள், சுதவினமாக இருக்கின்றவர்களை சுத்தப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மருத்துவரை எழுப்புங்கள் என்பதாக இலவசமாக கற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்கின்ற கட்டளை அவர்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கக்கூடும். லூக்கா 7:13-15 வாசிக்கின்ற வண்ணமாக விதவையின் மகன் இறந்து போகின்ற பொழுது மனதிரும்பிய இயேசுவானவர் அந்த மகனை அவர் தொடுகின்றார். பாடையில் கொட்டவராக சுமந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், வாழ்வுகள் எழுந்து பேச ஆரம்பிக்கின்றான். ஆனால் அப்படியாக மரணம் சந்தித்த மக்களை உயிரோடு எழுப்பிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே என்று சொல்லி அவருடைய மனநிலை இருந்திருக்கக்கூடும். அதே போல மத்தேயு 9:25 சிறுமி ஒருவள் அவள் மறிக்கின்ற பொழுது இயேசுவானவர் அவளை வந்து கொடுக்கின்றார். சிறுமி எழுந்து பேச ஆரம்பிக்கின்றார். அந்த சந்ததி அந்த தேசமைக்கும் பிரச்சத்தை ஆனது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். யோவான் 11:43-45 வரை வாசிக்கின்ற பொழுது லாசருவை இயேசுவானவர் உயிரோடு எழுப்புகின்றார். 4 நாள் ஆயிற்று, நானுமே என்று சொல்லி மாத்தால் கூறுகின்ற பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்ல இயேசுவானவர் உரத்த சத்தமாய் அவர் சத்தமிட்டு கூப்பிடுகின்றார். லாசரு உயிரோடு எழுந்து வருகின்றார். இப்பொழுது இயேசுவானவர் இங்கே
சிலுவையில் மறுத்தாரே அதுதான் முடிவா என்ற நிலைமையிலே குழம்பியவர்களாக, யூதருக்கு வாழ்ந்தவர்களாக கூட்டப்பட்ட அறைக்குள் சித்தர்கள். அவர்கள் கிடைத்த செய்தி ஜீசஸ் defeated. ஆனால் 3 நாளைக்கு பிற்பாடு ஒரு நாளின் காலையிலே மீண்டுமாக அவர்களுக்கு வேறொரு செய்தி கிடைக்கின்றது. Jesus defeated the enemy. இயேசுவானவர் அவர் வீழ்த்தெழுந்தார், மரணத்தின் மீது அவர் ஜெயம் பெற்றார், வெற்றி பெற்றார் என்பதான செய்தி அவருக்கு கிடைக்கின்றது. ஆனால் எந்த விதமாக இந்த நற்செய்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். பயத்தோடு கூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இருந்த சீடர்களுக்கு அநேக முறை இந்த செய்தி வருகின்றது. முதலாவதாக நாம் வாசித்த நற்செய்தி நூல் மார்க் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது மரியாள், மக்தலேனா மரியாள் வந்து சீடர்களுக்கு இந்த நற்செய்தியை அவள் கூறுகின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஆனால் சீடர்கள் துக்கத்தோடு கதறியவர்களாக அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக, பயம் நிறைந்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். மக்தலேனா மரியாள் வந்து கூறுகின்ற அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக, நம்பிக்கையற்ற நிலைமையிலே காணப்படுகின்ற சீடர்கள். இரண்டாவது முறையாக மீண்டுமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பேரை சந்திக்கின்றார். சந்தித்த பிறகு அந்த 2 பேரும் சென்று சீடர்களுக்கு இந்த நற்செய்தியை கூறி அறிவிக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக, பயத்தோடு துக்கத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையிலே காணப்படுகின்ற சீடர்கள். இப்படிப்பட்ட சீடர்களை ஆண்டவர் மீண்டுமாக சந்திக்கின்றார். அவர்கள் மீது அக்கறை கொண்ட ஆண்டவர் மீண்டுமாக தானே வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அவர் சந்திக்கின்றார். பயத்தோடு இருந்த சீடர்களுக்கு சீடருடைய வாழ்க்கையிலே புதியதொரு ஒரு புது மலர்ச்சி ஏற்படுத்துகின்ற வண்ணமாக இயேசுவானவர் அவர்களை சந்தித்து அவர் கூறுகின்ற முதலாவது வாழ்த்துக்கள் பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற வண்ணமாக, உங்களுக்கு சமாதானம் என்பதான வாழ்த்துக்களை இயேசுவானவர் சீடர்களுக்கு உரைக்கின்றார். உங்களுக்கு சமாதானம் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக சீடர்களுக்கு கூறிய அதே காரியம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகின்றேன், உலகம் தருகின்ற வண்ணமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உங்கள் இதயம் கலங்க வேண்டாம் என்பதாக கூறிய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகும் மீண்டுமாக வந்து பயத்தில் இருந்த சீடர்களை, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த சீடர்களை, துக்கத்தோடு இருந்த சீடர்களை, அழுது கொண்டிருந்த சீடர்களை சந்தித்து முதலாவதாக அவர் கூறுகின்ற வாழ்க்கைகள், உங்களுக்கு சமாதானம் என்பதாக. இந்த சமாதானம் என்கின்ற இந்த ஒரே சொல்லை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அர்த்தமுள்ள ஒரே சொல்லாக ஷாலோம் என்று எபிரேய மொழியிலே காணப்படுகின்றது. பரிபூரண ஆசீர்வாதம், இறை ராஜ்யத்தில் பரிபூரண ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்று வாழ வேண்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பலனும் in all spheres of your life, your spiritual, your physical, in all your spheres, there has to be a wholeness, a whole well-being is what Jesus is wishing the disciples when he said peace. பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஏசாயா 47ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கூறுகின்ற அதே வார்த்தைகள் இந்த எதிரொலியாக காணப்படுகின்றது. தூரத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அருகாமல் இருக்கின்றவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கட்டளை உரைப்பது போல பயத்திலிருந்த சீடர்களுக்கு
இயேசுவானவர் சமாதானத்தை அவர் குறைக்கின்றார். For those who are far away and for those who are near, peace unto you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பயம் என்பது மனிதர்களை அநேக விதத்திலே பாதிக்கின்றதாக இருக்கின்றது. மருத்துவர்கள் கூறுகின்ற ஒரு காரியம், கிட்டத்தட்ட 50 விதமான பயங்கள் மனிதர்களை பாதிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார்கள். There are nearly 50 types of phobia that is really affecting the normal life of a human being. வரிசை அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு பயமானது ஒரு மனிதனை ஒரு சிறையிருப்புக்குள்ளாக வைத்து விடுகின்றது. பயத்தோடு இருக்கின்றவர்கள் அதன் விளைவாக சந்தேகம் வருகின்றது. தொடர்ந்து அதனுடைய விளைவாக எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடு செய்ய இயலாதவர்களாக ஒரு கோழையை போல மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலை. பயம் நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளிவிடுகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அதே விதமாக சீடருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது பயத்தினால நிரம்பியவர்களாக நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே எல்லாம் முடிந்தது, இயேசுவானவர் மரித்து போனார், அநேகரை அவர் மருத்துவருக்கு உயிர்த்தெழ செய்தாரே, ஆனால் இப்பொழுது அவரும் மறுத்து விட்டார், எல்லாம் முடிந்தது என்பதாக நம்பிக்கையற்ற நிலைமையிலே கூட்டப்பட்ட அறைக்குள் இருந்து சீடருடைய நிலைமை எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ, ஒருவேளை குழந்தையவர்களாக நற்செய்தியாக வருகின்ற பொழுதும் கூட நான் சந்தித்தேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் சந்தித்தேன் என்று சொல்லி மரியாள் வந்து கூறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக நம்பிக்கையற்ற நிலைமையிலே துக்கத்தினால் மூழ்கி இருந்த சீடர்கள். வேறு 2 பேரும் வந்து மீண்டுமாக அதே நற்செய்தி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக அவர்கள் துக்கமடைந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள். அக்கறை கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய நண்பர்களை சந்திக்க அவரே வருகின்றார், சமாதானத்தை உரைக்கின்றார். அதோடு மாத்திரமல்லாமல் தொடர்ந்து மார்க் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்தித்து நம்பிக்கையற்ற நிலைமையை அவர் காண்கின்றார், அவர் கண்டிக்கின்றார். உயிரோடு இருந்த பொழுது, அவர்களோடு இருந்த பொழுது அநேக முறை இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து போதித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளாதவர்களாக நற்செய்தி அவர்கள் வருகின்ற பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக கடின இதயத்தோடு இருக்கின்றார்களே என்பதை பார்த்து இயேசுவானவர் அவர்களை கண்டிக்கின்றார். தொடர்ந்து அதே அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 15ஆம் வசனத்திலே இயேசுவானவர் சீடர்களை பார்த்து, நீங்கள் போய் இந்த நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதாக அவர்களை ஒரு கருணையாக பயன்படுத்துகின்றார். பயத்தோடு இருந்த சீடர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படுகின்றது. ஒரு புது வளர்ச்சி, புது வாழ்வு, புது பலன் பெற்றவர்களாக இயேசுவானவர் சீடர்களை நம்பிக்கை ஏற்றுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். உலகம் எங்கும் நீங்கள் சென்று சிந்தித்து பாருங்கள். யூதர்களுக்கு பயந்தவர்களாக கூட்டப்பட்ட அழைப்பிலிருந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உலகம் எங்கும் சென்று இந்த நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். ஒரு புது வளர்ச்சி உருவாக்குகிறது. எப்படியாக கடைசி வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறார்? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். மிக முக்கியமான வார்த்தைகள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியையை நடத்து ஆமா அவருடைய வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துகின்றார். எப்படியாக இந்த மாற்றம் சீடருடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை இடைப்பட்டு
சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கூறி அறிவித்து அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டியவராக நீங்கள் உலகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், உலகமெங்கும் சென்று பறைசாற்ற வேண்டும், நான் உங்களோடு இருக்கின்றேன். இயேசுவானவர் சீடர்களோடு இருந்தார். அவர்கள் செய்த கிளைகளில் எல்லாம் அவர் உறுதிப்படுத்திக் கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வயசோடு திசை நிறைந்தவர்களாக துக்கத்தோடு கண்ணீரோடு குழந்தையவர்களாக இருந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் கொண்டு வருகின்ற மாற்றம். அதே 16ஆம் அதிகாரம் துவக்கத்துல பார்க்கின்ற பொழுது ஸ்திரீகள் கல்லறை அங்கே வருகின்றார்கள். நடந்து வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே ஒருவரோடொருவர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காரியம், எங்களுக்காக நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்? ஸ்திரீகள் அவங்க உள்ளங்களை பார்க்கின்ற பொழுதும் கூட நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். சீடர்களைப் போல இந்த ஸ்திரீகளும் கூட நம்பிக்கையற்றவர்களாகத்தான் இயேசுவானவர் மறைத்து விட்டார். இந்த 3ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாக பெரிய கல்லாய்க்கு அதை யார் நமக்காக புரட்டுவார் என்பதாக அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இயேசுவானவர்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் அவர்களுக்கு நினைவுக்கு வரவில்லை. அவர் நிச்சயமாக உயிர்த்தெழுவார் என்ற விசுவாசம் காணப்படாதவர்களாக பெரிய கல்லை நமக்காக யார் தள்ளிவிடுவார் என்பதான கவலை மதித்துவிட்டார் இயேசுவானவர். எல்லாம் முடிந்தது என்கின்ற துக்கத்தோடு ஸ்திரீகள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டு கல்லறையை வருகின்றார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த 2வது வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கல்லன் மனம் திரும்பியவனாக அவனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். சிலுவையில அவன் அறையப்பட்டவனாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அங்கிருந்து அவனுடைய விசுவாசத்தை நாம் கவனிக்கின்றோம். நிச்சயமாக இது உயிர் தெழுவார் என்கின்ற விசுவாசத்தை இந்த கல்லனிடத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவன் கூறினான், நீ பரதேசுக்கு வருகின்ற பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும் என்பதாக. அந்த விசுவாசத்தை கேட்ட பலனை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பார் என்பதாக. எல்லா நிலையிலும் இயேசுவானவரோடு பின்சென்ற சீடர்களும் சரி, ஸ்திரீகளும் சரி, இயேசுவானவர்களுடைய எல்லா காரியங்களையும் உபதேசங்களையும் கேட்டு விசுவாசிக்க தவறியவர்களாக மறைத்து போனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதாக நம்பிக்கையற்ற நிலைமையிலே சந்தேகத்தோடு பயத்தோடு இருந்த ஸ்திரீகளும் சீடர்களும். ஆனால் இயேசுவானவர் அக்கறை கொண்டவராக மீண்டுமாக அவர்களை சந்திக்கின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களை அதிகமாக கூட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் உயிர்த்திருந்தார் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அழைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அனைத்து நேரங்களில் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் கடந்து வருகின்ற பொழுது, துக்கங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, துன்பங்கள் உண்டாய் நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், இந்த பெரிய கல்லை எனக்கு நிச்சயமாகவே அவர் தள்ளிவிடுவார் என்கின்ற அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கின்றதா? அல்லது இந்த ஸ்திரீகளைப் போல துக்கமுடையவர்களாக இந்த பெரிய கல்லை என்று வாழ்க்கையிலிருந்து எவர் அகற்றுவார் என்கிற துயரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? வெவ்வேறு வயசினாலே சிறைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்பிக்கையற்ற நிலையிலே, துக்கமுடையவர்களாக துயரமுற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உயிரோடு இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நபர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த சீடர்களை சந்தித்த ஆண்டவர்
மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கூறுகின்ற வண்ணமாக, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடும் அவர் பிரசன்னமாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து பயணம் செய்கின்ற இறைவனாக இருக்கின்றார். வெவ்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே அவர் இடைப்பட்டு செயல்பட்டு நம்மை உறுதிப்படுத்துகின்ற இறைவனாக, அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் கொண்டவர்கள் என்பதை உலகம் கண்டுகொள்ள நம்முடைய வாழ்க்கை அடையாளம் காட்டுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொழுகை நேரத்தை முடித்து நாம் உலகத்துக்குள்ளாக கடந்து போகின்ற வாழ்க்கை பயங்கள் நீக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், ஜீவனுள்ள இறைவன் எங்களோடு இருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற உறுதியான விசுவாசத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து போக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஊக்குவித்து நம்பிக்கையின் பாதையில நம்மை வழிநடத்த ஆண்டவரத்தில் நாம் வந்தாடுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே சீடர்களோடு இருந்த இறைவன், சீடர்களை சந்திக்க வந்த இறைவன், சீடர்களுக்கு சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை கூறிய இறைவன் நம்மையும் தனிப்பட்ட நபர்களாக குடும்பமாக நம்மை சந்தித்து அதே சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை நம்மீதும் பொழுதுள்ளாக. ஆமென். சத்தியத்தில் நடந்து கொண்டவர்களாக அவர்கள் நிச்சயமாக தூரமாக நம்ம விசுவாசத்தை நாம் அளிக்கிறோம். வாழ்க்கையை பூமியில் காணப்பட்டமான எல்லாவற்றையும் படைத்து சர்வ மனிதர்களுக்காக உலகத்தை விசுவாசிக்கிறேன்.